பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. और परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். और इस अच्छे दिन के लिए मैं प्रभु का धन्यवाद करता हूँ। கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். और परमेश्वर का वचन आपके बीच में बांटने के लिए मैं बहुत ही आनंदित होता हूँ। கர்த்தர் தொடர்ந்து நம் மத்தியில் இடைபடுவாராக. और परमेश्वर लगातार हमारे बीच में कार्य करे। ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. हम प्रार्थना के साथ परमेश्वर के वचन को सुनेंगे। நீதிமொழிகளின் புஸ்தகம் और नीति वचन के पुस्तक 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல और 10वां अध्याय उसका 24वां वचन में இப்படியாக நாம் பார்க்கிறோம். और ऐसा हम देखते हैं, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். और धर्मी जन जो बातें चाहता है उसे मिलता है। இந்த முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன். और पूरा वचन को हम पढ़ते हैं। துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். और जो दुष्ट जो है जिस बातों से डरता है वो उसके जीवन में आ जाता है। நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். और धर्मी जन जो बातों को चाहता है उसको दिया जाएगा। நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசட்டும். और हम सभी जन आंखें बंद करेंगे, परमेश्वर इस वचन के द्वारा हमसे बातें करें। நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். और हमारा परमेश्वर बात करने वाला परमेश्वर है। அன்பின் பரலோக பிதாவே, और प्रेमी स्वर्गीय पिता, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस अच्छे समय के लिए आपको धन्यवाद करते हैं। இந்த வேளையில எங்களோடு பேசுவீராக. इस समय हमसे बातें करें। முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்தில் நாங்கள் வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். आप पूरी तरह से अपने आप को दिन कर आपके हाथ में सौंपते हैं। प्रभु கர்த்தரோடு பேசுங்க. प्रभु हमसे बातें करें। எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தாங்க. और जो योजना हमें चाहिए वो दीजिए प्रभु। நாங்க நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் எங்களுக்கு திரும்ப ஒரு முறை காட்டுங்க. और चलने वाले रास्तों को फिर से एक बार हमें जता दे। எங்க குறைகள் குற்றங்களை உணர்த்துங்க. और हमारी कमियां हमारी गलतियां हमें बताइए प्रभु। நாங்க பலன் அடையட்டும். हम बल को प्राप्त करना, எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றிடுங்க. हमें नया सृष्टि बना दीजिए प्रभु। தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். और दिन होकर आपके हाथों में सौंपते हैं। கிருபை கூட இருக்கட்டும். अनुग्रह साथ में नहीं। இப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்லது. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो मेरे अच्छे पिता। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் சந்தோஷமா और सब இருக்கீங்களா? लोग खुशी में हैं। எத்தனை பேர் சந்தோஷமா और कितने लोग खुशी में हैं? ஹalleluya. हालेलुया। வேதம் சொல்லுகிறது, और बाइबल कहती है, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார். और आज का जो दिन है परमेश्वर ने बनाया है। இதுல इसमें மகிழ்ந்து களிகூற கடவும். और इसमें आनंद और मगन होंगे। அந்த நாள்ல மகிழ்ந்து களிகூறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. और उस दिन में आनंदित और मगन होना है करके कहा गया है। அந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருந்தோம்னா இன்னும் அதிகமாக நாம் களிகூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். और उन दिनों में हम परमेश्वर के सम्मुख में आएंगे तो और हम आनंदित हो पाएंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே மிகுந்த சந்தோஷமா இருந்தது என்று சங்கீதக்காரன் சொல்றார். और सैतान ने कहते हैं कि जब लोगों ने कहा कि हम परमेश्वर के भवन में चले तो मेरे मन के अंदर और आनंद जो है भर गया। ஹalleluya. हालेलुया। இங்கே பார்க்கிறோம், और यहाँ पर हम देखते हैं, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். और धर्मी जिस बात को चाहता है वो उसको दिया जाएगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் और परमेश्वर के लोग जो है நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள். और परमेश्वर के लोगों को परमेश्वर धर्मी बना दिया है। அவர்களுக்கு விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றார். और परमेश्वर कहता है कि वो जो चाहते हैं परमेश्वर उनको देंगे। பொதுவாக நாம விரும்புகிறதெல்லாம் நடந்துட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். और आम तौर पर हम जो सोचते हैं वो हमारे जीवन में होता है तो हमें बहुत आनंद होता है। விரும்புறது நடந்தா எப்படி இருக்கும்? और जो हम सोचते हैं वो होता है तो क्या होता है? சந்தோஷமா இருக்கும். और आनंद होता है। இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். और परमेश्वर ये आनंद हमें देना चाहता है। யாருக்கு கொடுப்பாராம்? और किसको देगा? நீதிமானுக்கு. और वो जो है धर्मी जो है उनको देगा। நீதிமான் சந்தோஷமா இருக்கணும். और धर्मी जो है वो आनंद के साथ रहना है। நீதிமானுக்கு எதை கொடுத்தா, அவன் விரும்புறத கொடுத்தா அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். और परमेश्वर जानता है कि धर्मी को जो वो चाहता है उसे कितना हिसाब से दो तो खुश रहेगा, क्योंकि परमेश्वर जानता है। நீதிமான் விரும்புகிறத கொடுக்காம இருந்தா அவன் எவ்வளவு துக்கப்படுவாங்கிறதும் ஆண்டவர் அவனுக்காக, அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறார்.
और धर्मी जो चाहता है उसे जो नहीं देगा तो कितना दुख होगा करके, और परमेश्वर उसे कुछ करने के लिए वो जो चाहता है उसे देता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நாம் விரும்புகிற காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். और हम जो चाहते हैं वो बातें परमेश्वर से हम पा सकते हैं। நீதிமான் விரும்புகிறத தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவன் தகுதி உள்ளவனாயிருக்கிறான். और धर्मी जो चाहता है परमेश्वर की उपस्थिति में वो पाने के लिए वो योग्य है। நாம கேட்கும் பொழுதே பரலோகத்துல கட்டளை பெறணும். और जब हम मांगते समय स्वर्ग में उस बात की आज्ञा निकल चुकी होती है। அல்லேலூயா 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 அல்லேலூயா। நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து உண்டாகிறது. और भलाई की सारी वस्तु वो स्वर्ग से होती है। நம்முடைய ஆண்டவர் और हमारा परमेश्वर அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். और वो ऐश्वर्य संपन्न परमेश्वर है। அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. और उनके पास सब कुछ है। நமக்கு கொடுக்கிறதுக்காகவே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். और हमें देने के लिए सब कुछ वो रखा है। அல்லேலூயா 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 அல்லேலூயா। நமக்குள்ள விருப்பம் உண்டாச்சுன்னா ஆண்டவர் அதை திறந்து கொடுப்பார். और हमारे अंदर ऐसे एक लालसा उत्पन्न होते सर परमेश्वर वो हमें दे देता है। யாருக்கு? किसको? நீதிமான். और धर्मी को। நீதிமான் और धर्मी அவன் ஜெபம் பண்ணும்போது ஊக்கமான ஜெபம் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. और जब वो जो आहे भर के प्रार्थना करता है वो बहुत ही लाभदायक होता है। அல்லேலூயா 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 அல்லேலூயா। விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. और हम जो चाहते हैं हमारी चाहत को देने वाला हमारा परमेश्वर केवल है। நீங்க விரும்புகிறத உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு நீங்க யார் அதிகமா நம்பி இருக்கிறீங்களோ அவங்க கூட கொடுக்க முடியாது. और आप जो चाहते हैं यदि आपके माता पिता आप जिसके ऊपर ज्यादा भरोसा रखते हैं वे लोग भी नहीं दे पाएंगे। ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறவர். अगर परमेश्वर आप जो चाहते हैं आपके उस चीजों को देने वाला परमेश्वर है। உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். और परमेश्वर चाहते हैं कि आपको खुश करें। உங்களையும் என்னையும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். और परमेश्वर आपको और मुझे वो खुश करता है। அல்லேலூயா 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 அல்லேலூயா। கர்த்தர் நல்லவர். और परमेश्वर अच्छा है। நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். और हमारा परमेश्वर हमारे लिए अच्छा परमेश्वर है। வேதம் சொல்லுகிறது, और बाइबल बताती है தேவன் ஒருவர் தவிர ஒருவனும் நீதிமான். और परमेश्वर के अलावा और कोई भी धर्मी नहीं है। அப்போ எப்படி நாமெல்லாம் நீதிமான் ஆக முடியும்? तो फिर कैसे हम सब धर्मी बन पाएंगे? அல்லேலூயா 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 அல்லேலூயா। பிரசங்கி அவன் ஞானத்துல எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து கடைசி அவர் முடிவுக்கு வராரு. அவர்தான் நீதிமான், அவரை போல ஒருவனும் இல்ல, அதனால யாருமே நீதிமான் கிடையாது அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. और उपदेशक जो है वो हर एक बातों को जांच कर वो आखिरी में एक फैसले में आता, वो कहता है कि परमेश्वर के अलावा कोई भी धर्मी नहीं है। பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எப்படியா சொல்றாரு? और सवाउपदेशक 7 और 7वां अध्याय उसका 20वां वचन में ऐसा कहा गया है। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. और कोई भी पाप नहीं किया और भलाई करने वाला ऐसा कोई भी धर्मी इस पृथ्वी पर नहीं है। அப்போ ஆண்டவர் तो परमेश्वर ஒரு மனுஷனும் நீதிமான் கிடையாது. और एक भी मनुष्य धर्मी नहीं है। ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? मगर परमेश्वर क्या करता है? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல और यशाया 26वां अध्याय का 7वां वचन में நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, और धर्मी के रास्ते वो ठीक रहता है। மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். और महान परमेश्वर आप धर्मी के रास्तों को वो सीधा करता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நம்முடைய ஆண்டவர் மகா நீதிபரர். और हमारा परमेश्वर वो महाधर्मी है। மகா நீதிபரர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். और वो महान धर्मी परमेश्वर हमें धर्मी बनाता है। நம்முடைய பாதையை செவ்வையாக்கி और हमारे रास्तों को सीधा कर कर நம்மையும் நீதிமானாக வாழ வைக்கிறார். और हमें भी धर्मी के रूप में वो जिलाता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நம்முடைய பாதைகளை அவர் செவ்வையாக்குகிறார். वो हमारे रास्तों को वो सीधा करता நாம है। போற வழியை அவர் சரிப்படுத்துகிறார். हम जाने वाले रास्तों को वो ठीक कर देता है நீதிமானுடைய பாதையாக மாற்றுகிறார். और हमारे
रास्ता को धर्मी के रास्ते के रूप में बदल देता है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதையை செவ்வைப்படுத்துகிறார், और हमारा रास्ता को ठीक करता है வழியை और சரிப்படுத்துகிறார். तुम्हारे रास्ता को ठीक कर देता है। ஒன்றாம் சங்கீதம் கடைசி வசனத்துல 6ஆம் வசனத்துல இப்படியா சொல்லுவோம், கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார். और पहला वचन संहिता का आखिरी वचन में कहा गया है कि परमेश्वर धर्मियों का मार्ग को जानता है। ஏன்னா நீதிமானுடைய வழியை அவர் செவ்வைப்படுத்தி வைத்திருக்கிறார். और क्योंकि परमेश्वर धर्मियों के मार्गों को ठीक करके रखा அவர் மகா நீதிபரர், और परमेश्वर महाधर्मी है அவரை போல நீதிமான் யாரும் இல்லை. और उनके जैसा कोई धर्मी नहीं है। ஆனா நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு பாதையை உண்டு பண்ணி வைத்தார். और हमें भी धर्मी बनाने के लिए परमेश्वर एक मार्ग को सीधा किया அந்த பாதை அவரே செவ்வைப்படுத்துகிறார். और उस मार्ग को परमेश्वर ही ठीक करता है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 அந்த வழியில நடத்த और வைத்திருக்கிறார். परमेश्वर उस मार्ग में हमें चला, நாம ஒரு வழியில போகல, हम एक मार्ग में नहीं जाते हैं நமக்குன்னு ஒரு வழியை செவ்வைப்படுத்தி சரியான வழியில நம்மை நடத்துகிறார். और हमारे लिए एक मार्ग को बनाकर और सीधा कर हमें उसमें चलाता है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். और धर्मी जो जिस बात की लालसा करता है उसे दिया जाता है அவன் சந்தோஷமா இருக்கணும், और वो खुशी के साथ है சந்தோஷப்படுத்தணும். और उसे खुश करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆக சும்மா ஆண்டவர் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் அப்படின்னுட்டு சும்மா சந்தோஷமா இருந்துட்டு சொல்லல, அவர் சந்தோஷப்படுத்துகிறார். और ऐसे ही नहीं कहा गया कि परमेश्वर के अंदर हमेशा आनंदित रहो, परमेश्वर वाकई में आनंद करता है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க और விரும்புகிறேன். इसके बारे में कुछ बातों को आपके सामने पेश करना चाहता हूं। நம்முடைய ஆண்டவர் और हमारा परमेश्वर நமக்கு விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறவர், और जो हम चाहते हैं वो बातें परमेश्वर हमें देता है, நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். हमें खुश करता है। அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? तो हमें क्या करना होगा? அவர் வழியை நமக்கு செம்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். और परमेश्वर हमारे लिए एक रास्ता को जो है ठीक करके रखा है। முதலாவதாக तो सबसे पहला யோபுவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல और अय्यूब की पुस्तक उसका 17वां अध्याय का இப்படியாக பார்க்கிறோம், ऐसा हम देखते हैं। நீதிமான் और धर्मी जो தன் है வழியை உறுதியாய் பிடிப்பார், और अपने मार्गों में वो स्थिरता से रहेगा। சுத்தமான கைகளுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். पढ़ो 17 अय्यूब 17 में 9। तो भी धर्मी लोग अपना मार्ग पकड़े रहेंगे और शुद्ध काम करने वाले सामर्थ पर सामर्थ पाते जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। யார் நீதிமான்? और कौन है धर्मी? தன் வழியை अपने मार्गों को உறுதியாய் பிடிப்பான். और अपने मार्गों को पकड़े रहेंगे। தனக்கு ஆண்டவர் தன்னுடைய வழி எது, ஆண்டவர் எதை காட்டி இருக்கிறார், और परमेश्वर उसके लिए कौन सा रास्ता दिखाया है எதை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். और हमने क्या सीखा है। நாம் கற்றுக்கொண்ட நீதிமானுக்குரிய வழி ஒன்னு இருக்குது, और हमने जो सीखा है धर्मी का एक रास्ता है அத உறுதியா பிடிச்சுக்கிடும். और उसमें वो जो है उससे पकड़े रहेगा। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க இங்க மாறிட்டு இருக்க மாட்டான், वो यहाँ वहाँ बदलता नहीं रहेगा இரு வழியில போயிட்டு இருக்க மாட்டான், और वो दो रास्ते में नहीं जाएगा, தன் வழியில உறுதியாய் இருப்பான். वो अपने उस मार्ग में बना रहेगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னுடைய ரட்சிப்பில உறுதியாய் இருப்பான். और अपने उद्धार में वो स्थिर रहेगा। தன்னுடைய வசனத்துல தான் கற்றுக்கொண்ட தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்துல உறுதியாய் இருப்பான். और जो सीखा है और उसे जो दिया गया वचन में स्थिर रहेगा। ஹல்லேலூயா. 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 நீதிமான் தன்னுடைய வழியில உறுதியாய் இருப்பான். और धर्मी मनुष्य जो अपने रास्ते में वो स्थिर रहेगा। இன்னைக்கு நாம நம்ம வழியில எப்படி இருக்கிறோம்? आज हम अपने रास्ते में कैसे हैं உறுதியாய் இருக்கிறோம். और क्या हम उसमें स्थिरता से हैं? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். क्या हम स्थिरता से उसे पकड़ लिए हैं क्या? எதையும் பார்த்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாறிட்டு இருக்கிறோம், और क्या हम हालात को देख के हालात के अनुसार बदल रहे हैं? அல்லது உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ரெண்டு பக்கமும் மாறி மாறி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और क्या हम परमेश्वर और संसार दोनों बगल में होकर जी रहे हैं क्या? தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறோமா? क्या हम अपने उद्धार को बचा रहे हैं? ஆண்டவர் நம்மை தன்னுடைய வழியில உறுதியாய் நிற்கும்படியாக வைத்திருக்கிறார். और परमेश्वर के रास्ते में स्थिर रहने के लिए हमें रखा है। உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீங்க முன்வைத்த காலை பின் வைக்காம உறுதியாய் நிற்கிறவர்களாய் இருப்பீர்களானால்
और यदि आपके जीवन में आगे बढ़ाए हुए कदम को आप पीछे ना करते हुए उसमें आप स्थिरता से रहोगे, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில और परमेश्वर आपके जीवन நீங்க में விரும்புகிற காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். और आप जिस बात की लालसा करते हैं, चाहते हैं, परमेश्वर वो आपके जीवन में पूरा करेगा. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்ன தெரியுமா? மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். और हमारा परमेश्वर का नाम है कि हमारे मनोरथों को पूरा करने वाला. हालेलुया, 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 हालेलुया. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற அந்த தேவாதி தேவன், और हमारे चाहतों को पूरा करने वाला प्रभुओं का प्रभु है. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை பார்க்கிறார். और परमेश्वर अपने लोगों के चाहत को परमेश्वर देखता है. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு और एक बार प्रभु यीशु मसीह ने அவர் அந்த பெதஸ்தா குளத்தருகையில கடந்து செல்கையில் और वो बदस्ता कुंड के पास जाते समय அங்கே பார்க்கும் பொழுது ஒருவன் எத்தனை வருஷம் 38 வருஷமா அங்க கிடக்கிறான். और वहां पर देखते समय वहां पर एक व्यक्ति 38 साल से पड़ा हुआ है. ஆண்டவர் அவனை பார்க்கிறார். और प्रभु से देख रहा है. இவனும் ஆண்டவரை பார்க்கிறான். ये भी प्रभु को देख रहा है. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். और प्रभु से देख के पूछ रहे हैं, என்னப்பா और क्या वो भाई சுகமாகிறதுக்கு விருப்பமா இருக்கா? क्या तुम चाहते हैं कि तुम चंगे हो जाए? 38 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். और 38 साल से इंतजार कर रहा है. அந்த குளத்தை வந்து தேவதூதன் கலக்கும் பொழுது யார் முதலாவதாக இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். और जब स्वर्गदूत आएंगे उस कुंड को जो हिलाते समय कौन उस कुंड में पहला उतरेगा वो चंगा पाता है. இவனுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியவில்லை. और ये जो है उस मौके को इस्तेमाल नहीं कर पा रहा. 38 வருஷம் காத்திருந்தாயிற்று. 38 साल वहीं पर इंतजार कर रहा है. ஆண்டவர் और परमेश्वर அவனிடத்துல கேட்கிறார், और उससे पूछ रहा है, சுகமாக உனக்கு விருப்பமா? क्या आप चंगा होना चाहते हो? அவன் சொல்றான், ஆம் ஆண்டவரே, और वो कह சுகமாக விரும்புகிறேன். और वो कह रहा है कि हाँ प्रभु मैं चंगा होना चाहता हूँ. ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி और परमेश्वर उसे चंगा करता है. ஹல்லேலூயா, हालेलुया. அதே இயேசு और वही यीशु இன்றைக்கும் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக आज भी हमारे मनों की चाहत को पूरा करने के लिए உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீதிமானாக வாழுகிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். और परमेश्वर आपके जीवन में आप धर्मी का जीवन जो जीते हैं उसे देख रहे हैं. முதல் வார்த்தை, और सबसे पहला वचन, நீதிமான் தன் வழியில உறுதியாய் நிற்கிறார். और धर्मी व्यक्ति अपने मार्ग में स्थिर रहता है. தன் வழியை விட்டு விலகுவதில்லை. அவன் वो अपने मार्ग से नहीं हटता. தன்னுடைய அழைப்பை விட்டு விலக மாட்டான். अपने बुलावट को छोड़ के नहीं हटेगा. ஹல்லேலூயா, हालेलुया. நம்முடைய ரட்சிப்பில் உறுதியாய் இருப்பான். अपने उद्धार में स्थिर रहेगा. ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருப்பதில்ல और परमेश्वर के वो पात्र के रूप में அவன் மகிழ்ச்சியா இருப்பான். और वो मगनता से रहेगा. ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவான். और परमेश्वर के लिए जीने वाले जीवन को वो भाग्य समझेगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. உங்க வழியில நீங்க உறுதியா இருக்க வேண்டும். आपके रास्ते में आपको स्थिर रहना है. நீங்க வாழுகிற வாழ்க்கை आप जीने वाला जीवन ரட்சிப்பின் அனுபவத்துல और उद्धार के अनुभव में தேவனுக்கு முன்பதாக और परमेश्वर के सामने ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை और परमेश्वर के लिए जीने वाले इस जीवन में உறுதியா இருக்க. आपको स्थिर रहना है. ஹல்லேலூயா, हालेलुया. ஆண்டவருடைய காரியத்தை எதிலையுமே நாம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. और परमेश्वर के कार्यों में किसी बातों को रख के हमें कॉम्प्रोमाइज नहीं करना है. எதற்காக விட்டு கொடுக்க கூடாது. और परमेश्वर के लिए किसी चीज நம்முடைய को छोड़ना ரட்சிப்பை नहीं. இழந்து விடக்கூடாது. और हमारे उद्धार को हमें खोना नहीं है. ஹல்லேலூயா, हालेलुया. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். और परमेश्वर आज आपको आशीष करना चाहता உங்க है. விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். आपकी चाहतों को पूरा करना चाहता है. இதுவரைக்கும் நீங்க பல தடைகளை பார்த்திருக்கலாம். और अब तक आपके जीवन में कई रुकावटों को देखा होगा. உங்களுக்கு கிடைக்காம हो இருந்திருக்கலாம். सकता है आपने जो चाहा वो आपको नहीं मिला होगा. நீங்க பல காரியங்களுக்காக ஜெபித்தும் பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம். आप कई विषय के लिए प्रार्थना किए होंगे, आपको जवाब नहीं मिला होगा. ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். और परमेश्वर आज जो है आपकी चाहतों को पूरा करना चाहता है. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. आज एक निर्णय को ले लो. என் வழியில நான் உறுதியா இருக்கேன். मैं इस धर्मी रास्ते में स्थिरता से रहूंगा. அங்க இங்க காற்றுல அடிக்கப்படுகிற அலைகளை போல நான் அங்க இங்கே அலக்கழிக்க மாட்டேன். और मैं हवा में हिलने वाले लहरों के समान यहाँ वहां नहीं हिलता रहूंगा. ஆண்டவருடைய காரியங்களில நான் உண்மையா இருப்பேன். और मैं परमेश्वर के कार्यों में सच्चा रहूंगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. இரண்டாவதாக और दूसरी बातें ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் और नीति वचन 10वां अध्याय उसका 32वां वचन पर
நீதிமான்களுடைய உதடுகள் और धर्मी के होठ जो है பிரியமானவைகளை பேச அறியும். और अच्छी बातें कहना वो जानता है। துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. और दुष्ट का जो मुंह है वो एकदम टेढ़ा है। இரண்டாவதாக और दूसरी बात है, யார் நீதிமான்கள்? और कौन है धर्मी? பிரியமானவைகளை பேச அறிகிறவன் தான் நீதிமான். और जो अच्छी बातों को जो कहना जानता है वही है धर्मी। பிரியமானவைகளை பேசுவார். और वो अच्छी बातें कहता है। அல்லேலூயா हालेलुया। சிலரை பாத்தீங்கன்னா और कई लोगों को हम देखते समय எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாது. और उन्हें ये नहीं पता चलता कि कौन से स्थान में क्या बातें करना। சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. और बिना संबंध के वो बातें करते रहेंगे। அவங்க பேசுறதே அது சபைக்கு உதவாததா. और वो जो बातें कर रहे हैं वो सभा के लिए वो किसी काम का नहीं होता है। வேதம் சொல்லுகிறது, और बाइबल कहती है, பேசாம இருந்தன்னா மூடனும் ஞானியா என்னப்படுவாங்க. और यदि आप चुपचाप रहेंगे तो आप मूर्ख रहेंगे तो भी आप ज्ञानवान गिने जाओगे। ஏதாவது சம்பந்தம் எல்லாம் பேசுறத பேசாம இருக்கிறதே நல்லது. और आप बिना संबंध के बात करने से अच्छा आप नहीं बात करेंगे तो अच्छा है। நீதிமான் और धर्मी जो है அவன் எங்க பேசினாலும் பிரியப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய பேச்சு இருக்கும். और धर्मी जो है कहां पर भी बातें करते समय वो क्या करता है, अच्छी बातों को कहता है। மற்றவங்களை நோகடிக்கிற மாதிரி இருக்காது. और किसी को वेदना पहुंचाने वाली बातें नहीं करता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நீதிமான் நல்லவைகளையே பேச அறிந்திருக்கிறார். और धर्मी लोग जो है वो अच्छे बातें करना ही सीखते हैं। நீதிமான் और धर्मी जो है அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் और उसके मुख से निकलने वाले शब्द जो है பிரியமானவைகளாக இருக்கும். और दूसरे लोग उसे ग्रहण करने योग्य होते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நாம பேசுகிற பேச்சில இருந்து நம்மை அறிந்து கொள்ள முடியும். और हमारे जो मुख से निकलने वाली बातों से हमें पहचान पाएंगे। ஒருவேளை நாம நம்முடைய சுபாவமே அதுவா இருக்கலாம். और हो सकता है हमारा स्वभाव वही होगा। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு मगर परमेश्वर के लोग जो उद्धार पाने के बाद நம்முடைய வார்த்தைகள் हमारे शब्दों को வேதத்திலிருந்து और शास्त्र में से மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிற காயத்தை கட்டுகிற और दूसरों को तसल्ली देने वाले, उनके जख्मों को बांधने वाले, மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற और दूसरों को सलाह देने के लिए மற்றவங்க கிட்ட பரிவை காட்டுகிற அன்பை செலுத்துகிற और दूसरों के ऊपर दया और प्रेम को दिखाने वाली बातें அவங்க பிரியப்படுகிற மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளை और ग्रहण करने के योग्य शब्द कहने के लिए பேசுறவனா மாறிடுவான். और वो बातें करने वाला बदल जाता है। அல்லேலூயா हालेलुया। அவன் ஜென்ம சுபாவம் எப்படி இருந்தாலும் और चाहे उसका जन्म स्वभाव कैसा भी क्यों ना रहे। எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, और मेरे पहचान का एक अय्या है, அவர் இப்பெல்லாம் போயிட்டா, நான் சின்ன பையனா இருக்கும்போது அவருக்கு அப்போ ரொம்ப வயசாகி, और मेरे बचपन में वो बहुत बुजुर्ग थे। அவர் பயங்கரமான மோசமான ஆள், ரொம்ப கோபக்காரர். और वो जो है भयंकर और बहुत ही गुस्से वाला व्यक्ति है। யாருனாலும் உடனே கை நீட்டிடுவார். அப்படி கையெல்லாம் அப்படி ஆடிட்டு தான் இருக்கும். और हमेशा गुस्सा इतना आता है कि किसी पर भी हाथ उठा देता है। हमेशा उनका हाथ जो है फड़फड़ाता रहता है। அவர்கிட்ட நான் ஏதாவது வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், என்ன வியாபாரம் பார்க்கலான்ட்டு ஒரு ஐயாட்ட கேட்டார். और एक जन कुछ धंधा करना चाहते तो उनसे पूछना चाहिए कि मैं कौन सा धंधा करना है। அவருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்காரு. और उनको जो पता था एक अच्छा योजना उनको बताया। இந்த பொம்பளை ஆட்களுக்கு பிளவுஸ், அந்த ஜடமாட்டி வலை இதெல்லாம் அது வித்தா நல்ல லாபம் கிடைக்கும் சொல்லியிருக்காரு. और उनको किसी ने बोला कि जो लेडीजों का जो अपना ब्लाउज और जो जो उनका आइटम रहता है, कॉस्मेटिक आइटम रहता है, वो बेचेगा तो उसमें ज्यादा लाभ है, फायदा है, ऐसा बताया। அவருக்கு வந்துச்சு கோபம். और वो जो अय्या को आ गया गुस्सा। நான் என்ன பொம்பளைக்கு இப்படி எல்லாம் வியாபாரம் பார்க்கணும் போற அட்டி விட்டுருக்காரு. और वो गुस्से वाला अय्या ने उस सलाह देने वाले व्यक्ति को मार दे, मुझे तू बोल रहा है कि लुगाइयों के सामान बेचना है। அவ்வளவு கோபக்காரர். और उतना गुस्से वाला।
அவர் ரட்சிக்கப்பட்டு எங்க அப்பா பாஸ்டரா இருக்கு, எங்க அப்பாவுக்கு விசுவாசியா இருந்தார். और वो उद्धार पाकर पास्टर जी के चर्च में, पास्टर जी पिताजी के चर्च में विश्वासी बने थे। அதுக்கப்புறம் அப்படி மாறிட்டாரு. और उसके बाद वो गुस्से वाला व्यक्ति ऐसा बदल गया। அந்த கை காலெல்லாம் இப்பவும் அப்படிதான் இருக்கு. தோத்துற 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 தோத்துற. அதுக்கப்புறம் ஒரு வாயில வர்ற வார்த்தைலாம் தோத்துற தோத்துற தோத்துறோம். நீ எப்ப பார்த்தாலும் ஊழியக்காரங்களை பார்த்துட்டாலும் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஐயா அந்த தூரத்துல வரும்போது ஐயா தோத்துறோம் அப்படிம்பாரு. और हमेशा जो मारने वाला हाथ जो है वो अभी कैसा हो गया, स्तुति करने वाला वो व्यक्ति बदल गया। और दूर से कई सेवकों को देखते समय उनके हृदय आनंद से भर जाता था और यहीं से पुकार के कहता कि भाई परमेश्वर धन्यवाद हो करके वो कहने पुकार उठते थे। அவ்வளவு கோவக்காரரு போலீஸ்ல நல்லா அடி வாங்கி பல்லு கில்லெல்லாம் போய் தான் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டார். और इतना गुस्सा वाला व्यक्ति था कि वो पुलिस का भी मार खाया है, उनका दांत भी सब टूटा है। उसके बाद जो उद्धार पाया, परमेश्वर ग्रहण किया। நீதிமான் பிரியமானதை பேச அறிவான். और धर्मी व्यक्ति जो है वो अच्छी बातें करना वो जानता है। हालेलुया 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 हालेलुया। இந்த இடத்துல நாம இப்படி எதுவும் பேசக்கூடாது. और इस स्थान में हमें ऐसा कुछ नहीं कहना है। சிலர் வந்தாங்கன்னா அங்க எதையாவது பத்த வச்சு விட்டுருவாங்க. और कई लोग आते समय उस जगह पर आग लगा देते हैं। நீதிமான் मगर धर्मी जो है அவன் அந்த இடத்துல பொறுமையாக அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து நடக்க அறிவான் என்று சொல்லப்பட்டது. और बाइबल कहती कि धर्मी जो है वो हालात के अनुसार वो चलना जानता है। हालेलुया हालेलुया। நாம நீதிமான்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, हम धर्मी होने का निशानी क्या है? பிரியமானத பேசுறதுக்கு அறிந்திருக்க வேண்டும். और ग्रहण योग्य बातें करने के लिए हम जानना चाहिए। हालेलुया 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 हालेलुया। முதலாவது நாம் பார்த்தோம், और सबसे पहले हमने देखा தன் வழியை உறுதியாய் பிடிச்சிரு. और अपने मार्गों को वो पकड़े रहता है। தன்னுடைய வழியை விட்டு விலகவே மாட்டான். और वो अपने रास्ते से कभी नहीं हटता है। எத்தனையோ பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். और कितने ऐसे पवित्रवान हैं जो लहू की गवाही बनकर मरे हैं। எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். और कितने लोग परमेश्वर के लिए ही वो हिम्मत के साथ डट कर रहे हैं। நாம இப்போ அனுபவிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. और आज जो हम अनुभव करते हैं ये सब कुछ भी नहीं है। சுவிசேஷத்திற்காக எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். और सुसमाचार के लिए कितने लोग जो है वो अपने कुर्बान हो चुके हैं। தன்னுடைய வழியில உறுதியாய் நின்று ஆண்டவருக்காக மரித்தார்கள். और अपने मार्ग पर वो डट कर रहकर परमेश्वर के लिए अपने जान तक दिए। இன்றைக்கு ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வழியில இருந்து நாம விலகாம உறுதியாய் இருப்போம். आज हम परमेश्वर के रास्ते से ना हटकर उसमें हम बने रहेंगे। சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நாம அதை விட்டு கொடுக்க கூடாது. हालांकि कैसा भी क्यों ना रहे हमें उसे छोड़कर नहीं देना। குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், और हो सकता पारिवारिक समस्या, அல்லது நாம் வேலை செய்கிற இடங்கள்ல கூட சில சூழ்நிலைகள் நம்ம வழியை, நம்முடைய உண்மையை, நம்முடைய பரிசுத்தத்தை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். और हो सकता है जहाँ पर हम काम करते हैं वहां पर हमारे पवित्रता को बिगाड़ने वाली कुछ कार्य उत्पन्न हो सकती है। தன் வழியை உறுதியாய் பிடிக்கிறவன் தான் ஒரு நீதிமான். और अपने मार्गों में बना रहने वाला ही धर्मी है। हालेलुया हालेलुया। இரண்டாவதாக और दूसरी बातें, உதடுகள் பிரியமானவைகளை பேச அறிகிறவன். और जो है अच्छी बातों को कहना जो जानता है। பிரியமானவைகளை பேச அறிந்திருக்கிறவன் நீதிமான். और जो अच्छी बातें कहना जानता है वही धर्मी है। हालेलुया 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 हालेलुया। எசேக்கியேலின் புத்தகம் और यहेजकेल की 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 18वां अध्याय के 9वां वचन में ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, என் கட்டளைகளின்படி நடந்து और मेरे आज्ञा के अनुसार चलकर, என் நியாயங்களை கைக்கொண்டு और मेरे नियमों को पालन कर உண்மையாயிருப்பானாகில் और यदि तू उसमें सच्चा रहेगा, அவனே நீதிமான், और परमेश्वर कहता है कि वही मनुष्य धर्मी அவன் है। பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் और சொல்லுகிறார். प्रभु यहोवा कहता है कि निश्चय वो जीवित रहेगा।
அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। மூன்றாவதாக யார் நீதிமான்? और तीसरा कौन है धर्मी? ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவன், और जो परमेश्वर के विधियों के अनुसार चलता है நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பவன்। और परमेश्वर के नियमों को मानकर उसमें सच्चा रहता है। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிற உண்மை உள்ளவன்। और परमेश्वर के वचन में चलने के लिए जो सच्चा है। இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிகிறோம்? आज परमेश्वर के वचन का हम कितना पालन करते हैं? வசனத்தின்படி எந்த அளவுக்கு நாம இன்னும் வசனத்துல பலப்பட்டு வசனத்தின்படி உண்மையா இருக்கிறோம்? और अब तक हम कितना वचन को मानकर वचन के अंदर हम बलवंत हुए हैं? ஆண்டவருடைய வசனத்தின்படி உண்மையா இருக்கிறவன் தான் நீதிமான்। और परमेश्वर के वचन के अनुसार सच्चा रहने वाला ही धर्मी है। அல்லேலூயா हालेलुया। வசனம் கேட்கிறதுக்கு மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறதுக்கும் கொடுக்கப்படும்। और वचन केवल सुनने के लिए नहीं बल्कि उसके अनुसार चलने के लिए भी दिया गया है। வசனத்தின்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது। और बाइबल कहती है कि जो परमेश्वर के वचन के अनुसार चलते हैं वे लोग धर्मी हैं। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। நாம பல வழிகளில கடந்து வந்தவர்களாக இருக்கலாம்। और हम कई रास्ते से हम आए हुए இந்த होंगे உலகத்துல பல வழிகள் நமக்கு தெரியலாம்। और इस संसार में कई प्रकार के रास्ता में दिखता பல है மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்த்திருக்கிறோம்। और कई मनुष्य के जीवन शैली को हमने देखा है பல காரியங்களை செய்வதற்கு நமக்கு நாம் அறிந்திருக்கலாம்। और कई कार्य हम जानते हैं करने के लिए ஆனா வசனத்தின்படி அது சரியா என்பதை பார்த்து और वचन के अनुसार देखना है कि ये ठीक है। வசனத்தின்படி உண்மையாக இருக்கிறவர்கள், और जो वचन के अनुसार जो सच्चे हैं வசனம் ஏற்றுக்கொள்ளாத வசனம் நமக்கு அதை தவறு என்று உணர்த்தும் பொழுது, और जब वचन हमें बताता है कि ये गलत है அதை விட்டு நாம் விலகும் பொழுதுதான், और तब उसे छोड़कर हम हटते समय வசனத்துக்கு கீழ்ப்படியும் और பொழுதுதான் वचन का हम पालन करते समय நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்। तब हम सच्चे मनुष्य दिखते हैं। அல்லேலூயா हालेलुया। வசனத்தின்படி உண்மையா இருந்தோம்னா நாம நீதிமான்। और वचन के अनुसार हम सच्चे रहेंगे तो हम धर्मी हैं। உங்க வாழ்க்கையில और आपके जीवन में நீங்க இன்றைக்கு और आज இந்த மூன்று காரியங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க ये வேண்டும்। 3 बातों के लिए अर्पण करना है। முதலாவதாக தன் வழியில உறுதியா இருக்கும்। और सबसे पहला अपने मार्ग में बना रहना है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। இரண்டாவதாக और दूसरा ஸ்தோத்திரம், பிரியமானவைகளை பேச அறிந்திருக்க வேண்டும்। और दूसरा जो है अच्छी बातें कहना हमें जानना चाहिए, सीखना चाहिए। ஒரு முறை और एक बात நான் பாலிய பையனா இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் ரொம்ப சுகவீனமா இருந்தாங்க। और एक बार जब मैं जब जवान था तब मेरी माता जो है बहुत ही बीमार थी। ஒரு ஐயா எங்க அம்மாவை பார்க்க வந்தாங்க। और एक ஐயா जो है मेरी माँ को देखने के लिए आया பார்க்க வந்தா और देखने आया तो சோம் இல்லாத ஆளை பார்க்க வந்தா और जो चंगाई नहीं है ऐसे व्यक्ति को जो देखने आए हैं அங்க எப்படி பேசணும்? वहाँ पर कैसे बातें करना है। அவர் வந்த உடனே और वो आते बराबर என்ன செத்து குடத்தெல்லாம் அடக்கம் பண்ணவர்தான் சொல்ல வருவீங்க, சொல்லுவீங்களோ அப்படின்னு வந்து சொன்னார்। और वहां पर आने के बाद वो शुरू हो गया और कहने लगे क्या आप செத்து எல்லாம் அடக்கலாம் முடிஞ்சவரதான் சொல்லுவீங்களோ? और क्या मरने के बाद आप बताएंगे कि आप बीमार हो? எப்படி இருக்கும்? तब कैसा होगा? எங்க அம்மா அதை அடிக்கடி சொல்லுவாங்க। और पास्टर जी की माता हमेशा बार बार कहती है மனுஷனுக்கு பேசவே தெரியாது। और वो मनुष्य को बात करनी नहीं आता வந்த உடனே இப்படி சொன்னா और आया तुरंत ऐसे कहने लगा। கொஞ்சம் அறகுறையா இருக்கிற உயிரும் என்ன செஞ்சிடும்? और आधा थोड़ा जान जो बचा वो भी निकल जाएगा। அல்லேலூயா हालेलुया। நேத்து பிண்டும் ஜோசுவா வந்து என்னை பார்க்க வந்து இப்படி சொன்னா எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்। और कल पिंटो और जोशुआ हमें मुझे देख रहा है, अगर ऐसा कहता तो मुझे कितना वेदना होता। அல்லேலூயா हालेलुया। பிரியமானவைகளை சொல்ல அறிந்திருக்கிறவன் और जो अच्छी बातें जो कहना जो जानता है இருக்கிறவங்க கொஞ்சம் முகத்தை பார்த்து और जो है वो आपस में एक दूसरे का चेहरा देखकर கொஞ்சம் சோகமா இருந்தா और थोड़ा सा हम निराश रहेंगे तो அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுறவன் தான் நீதிமான்। और उनको देखकर कुछ उत्साह से जो कहने वाला वही है धर्मी। அவனை இருக்கிறவனை இன்னும் நோகடிச்சு இன்னும் அவனை கீழே இருத்தி வச்சான்னா அவனை நீதிமான்னு சொல்ல முடியாது। அவன் உலகத்தான விட வெறும் வெறுக்கப்பட வேண்டியவன்। और यदि जो
ऐसे निराश व्यक्ति को देखकर और जो है उसे ताना मारकर उसे और निराश करेगा, तो उस संसार में हम उसे कहेंगे कि वो संसार के व्यक्ति से भी बुरा व्यक्ति है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை அடுத்தவங்களை நேசிக்கணும், ஒருவரை ஒருவர் தேற்றணும், ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தணும், தாங்கணும், அவங்களுக்கு நம்மளால ஏண்ட உதவியை செய்யணும். और परमेश्वर के लोग जो है एक दूसरे से प्रेम करना है, एक दूसरे को शांति देना है, जो हो सके हम उन्हें मदद करना है। பிரியமானவைகளை பேச வேண்டும். और जो हमें अच्छी बातें हमें उनसे कहना முதல்ல है। தன் வழியை அவன் உறுதியாய் பிடித்திருக்க வேண்டும். और इसके पहले उसे क्या करना है, अपने रास्ते में उसे स्थिर रहना है। இரண்டாவதாக பிரியமானவைகளை பேச அறிந்திருக்க और வேண்டும். दूसरा जो है वो अच्छी बातें कहना जानना चाहिए। மூன்றாவதாக ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிற உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். और तीसरा जो है परमेश्वर के वचन को मानकर उसमें चलने में वो सच्चा रहना चाहिए। ஹல்லேலூயா. 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 மூன்று காரியத்தை நாம் हमने பார்த்திருக்கிறோம். 3 बातों को यहाँ पर देखा। அநேக காரியங்கள் இருந்தாலும் और कई बातें हो तो भी இந்த மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इन 3 बातों को हमारे जीवन में हम जरा जांच कर நாம் देखेंगे। எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? हम कैसे लोग हैं நம்ம வாழ்க்கையில நீதிமான் என்பதற்கு இன்னும் நாம என்ன செய்ய வேண்டும்? और हमारे जीवन में हमें धर्मी मनुष्य का ऐसा नाम आना है तो हमें और क्या करना நாம होगा, எங்க இன்னும் தடுமாற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம்? और हम अब तक कहां पर लटखड़ा रहे हैं। நீதிமான் விரும்புகிற காரியம் தான் கர்த்தரால கொடுக்கப்படும். और धर्मी जो चाहता है वही परमेश्वर देता है। ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்க வாழ்க்கையில आज परमेश्वर आपके जीवन में நீங்க விரும்புகிற காரியத்தை और आप जो चाहते हैं उस बातों को கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து परमेश्वर आपको देकर உங்களை ஆசீர்வதிப்பாராக. आपको आशीष करे। ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். प्रभु हमें आशीष करे, हम सब कोई प्रार्थना करेंगे। அன்பின் பரலோக பிதாவே, और प्यारे स्वर्गीय पिता, நல்ல வேளைக்காய் துதிக்கிறோம். अच्छे समय के लिए धन्यवाद கொடுத்த करते हैं। வசனத்திற்காய் நன்றி नए செலுத்துகிறேன். वचन के लिए आपको धन्यवाद இந்த करते हैं। வசனத்தின் மூலமாக इस वचन के अनुसार இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், इस स्थान में परमेश्वर के இந்த लोग, வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் इस वचन को सुनने वाले परमेश्वर के लोग, ஒவ்வொருவரும் हर कोई அபரிதமாக बहुत ஆசீர்வதிப்பார். आयत की आशीष को पाने दे। ஒவ்வொருவரும் हर कोई இந்த கடைசி நாட்களில, इस आखिरी दिनों में பிசாசின் வஞ்சனை நிறைந்த நாட்களில, और शैतान का धोखा भरा हुआ इस கள்ள संसार, உபதேசங்கள் நிறைந்த இந்த நாட்களில, झूठा उपदेश भरा हुआ इस दिनों में, வஞ்சிக்கிற பிசாசு கிரியை செய்கிற இந்த நாட்களில और धोखा देने वाला शैतान कार्य करने वाले इन दिनों में ஒவ்வொருவரையும் हर किसी को கர்த்தர் இந்த நாளில இந்த परमेश्वर வசனத்தின் மூலமாக परमेश्वर इन दिनों में वचन के द्वारा உயிர்ப்பீங்க ஆண்டவரே. आप जिलाइए प्रभु, உயிர்ப்பீங்க. आप जिलाइए, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். हर एक बच्चे आशीष को पाने दे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். परमेश्वर बड़े कार्य மீட்பர் करे। இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो जीत अच्छे पिता, ஆமென். आमेन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपका आशीष करे।